உலகத்தின் தலை சிறந்த உணவியல் நிறுவனம். அவன் சொல்லியிருக்கான் பெஸ்ட் ஃப்ரூட்ல 3 ஃப்ரூட் கொடுத்திருக்கான். இப்ப நம்ம அம்மா அப்பாவுக்கு நம்மளுடைய பாட்டிக்கு எதெல்லாம் நல்லது பிள்ளைக்கு கொடுத்தா நல்லதுன்னு அவங்களுக்கே தெரியும். கூகுள்ல போயிட்டு யாராவது டயட்டிஷியன் கேட்டு செய்யணும்னு அவசியம் இல்ல. சார் நாங்க பாவக்காவை எப்பவும் ரொம்ப ஃப்ரை பண்ணி ஸ்வீட்டா பிளசண்டா நாங்க கொடுப்போம். நான் போடா புண்ணாக்கு தினம் காலையில நான் வந்து 1 டம்ளர் பால் குடிக்கிறேன் சார், நல்ல போஷாக்கா வரணும். எங்க வீட்டுல சொல்லியிருக்காங்க 1 கப் பாலாவது குடிச்சிட்டு போன்னு கொடுக்காங்கன்னா வேணாம். என்ன சார் இப்படி சொல்றீங்க? 1 கப் பால் குடிச்சா டாக்டர் பக்கமே போக வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க, நீங்க என்ன சார் இப்படி சொல்றீங்கன்னா? நிறைய நம்ம ஊர்ல பிரமாதமான அற்புதமான பல உணவுகள் இருக்கு. எந்த உணவு முதல்ல நம்ம எடுக்கணும் அப்படின்னா முதல் சாய்ஸ் பழங்கள். பழங்கள் இல்லாம ஒரு நாள் நகரவே கூடாது. காலையில இருந்து இரவு வரைக்கும் ஏதாவது ஒரு நேரத்துல, இப்பதான் இல்ல எப்போவாவது பழங்கள் சாப்பிடணும். சார் பழம்னா நம்ம வந்து ஸ்ட்ராபெரி சாப்பிடணுமா சார், ப்ளூபெரி சாப்பிடணுமா சார், கிவி சாப்பிடணுமா சார் கேட்காதீங்க. ஆனா வெள்ளக்காரன் சாப்பிட்டோம். நம்ம ஊர் வாழைப்பழத்துக்கு இணை அதாவது உண்டா? ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃப்ரூட் இன் த வேர்ல்டு. நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நியூட்ரிஷன் ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹைதராபாத்ல இருக்கு. உலகத்தின் தலை சிறந்த உணவியல் நிறுவனம். அவன் சொல்லியிருக்கான் பெஸ்ட் ஃப்ரூட்ல 3 ஃப்ரூட் கொடுத்திருக்கான். இன்னொன்று வாழைப்பழம், இன்னொன்று கொய்யாப்பழம், இன்னொன்று மாதுளை. தினம் ஒரு வாழைப்பழம். உங்க வயசுல நீங்க எல்லாரும் செய்ய வேண்டிய தினம் ஒரு வாழைப்பழம். என்ன பழமானா இருக்கட்டும், அது வந்து சாதாரண ஏலக்கியா இருக்கட்டும், செவ்வாழையா இருக்கட்டும், நேந்திரன் வாழையா இருக்கட்டும், மட்டி பழமா இருக்கட்டும், எதுனாலும் ஒரு வாழைப்பழம் தினம் எடுத்துக்கொள்ளுங்க. நம்ம பல பேர் வாழைப்பழத்தை வெறும் பத்தி ஸ்டாண்டா மட்டுமே மாத்திட்டானுங்க. சாமிக்கு முன்னாடி வச்சு ஒரு பத்தியை குத்தி வைக்கிறதுக்கு தான் வாழைப்பழம். எங்கேயும் போனா யார் வீட்டுக்காவது போறோம், நம்ம எல்லாம் போறோம், மாமா வீட்டுக்கு போறோம், சித்தப்பா வீட்டுக்கு போறோம், போனா என்ன வாங்கிட்டு போறோம்? ஆப்பிள் கொடுங்க சார், மாதுளம்பழம் இருக்கு. இது 2 தவிர யாரும் வாங்கிட்டு போய் பார்த்தது இல்லை. 4 சீப்பு வாழைப்பழம் யாராவது வாங்கிட்டு போறோமா? போயிட்டாலும் அவங்க வந்து வந்துட்டான் பாரு வாழைப்பழத்தை வாங்கிட்டு. ஏன்னா வாழைப்பழத்துக்கு மேல இலக்காரமா பாக்குறாங்க நம்மால். ஆனா மற்ற நாடுகள்லாம் அவன் நாட்டு பழத்தை கொண்டாடுது. நான் அபுதாபில இருந்து இந்தியாவுக்கு வரேன். ஹேண்ட் லக்கேஜ் வந்து 8 கிலோ தான் தூக்கணும், அதுல 9 கிலோ வந்துருச்சு. அவன் அந்த பெட்டியை பார்த்துட்டு 9 kg இருக்கு சார், 1 கிலோ எடுங்க வெளியே அப்படின்னா. நான் பெட்டியை திறந்தேன், ஒரு 3 கிலோ பேரிச்சம்பழம் வாங்கி வச்சிருந்தேன். அஜ்வா அப்படின்னு ஒரு பேரிச்சு ரொம்ப சிறப்பா இருந்து வாங்கி வச்சேன். அந்த பேரிச்சம்பழத்தை எடுத்து அங்க வந்திருக்கவர்கிட்ட கொடுத்துடலான்னு இப்படி எடுத்தேன். அந்த விமான சிப்பந்தி பார்த்து சார் எங்க ஊர் ஃப்ரூட் எடுத்துட்டு போறீங்களா, வச்சுக்கோங்க எடுத்துட்டு போங்க. எப்படி அவன் ஊர் பழம் உலகம் முழுக்க போவதே அவன் கொண்டாடுகிறான். நாம வாழைப்பழத்தை அதை விட கொய்யா பழம் தான் போடான் கொய்யா அப்படிங்கிறது. ஆனா கொய்யா தான் இருக்கிறதுலேயே மிகச்சிறந்த பழம். அதுவும் சிகப்பு கொய்யா அவ்வளவு சிறப்பு. உளுந்தூர்பேட்டை பக்கத்துல பைபாஸ்ல வண்டி போகும்போது எப்போ என் காரை பார்த்தா கூட இப்ப நிப்பாட்டிடுறாங்க. வண்டியை ஓரமா நிறுத்தி எவ்வளவு கொய்யா பழம் அவ்வளவு சுவையா இருக்கும். அன்னைக்கு கண்டிப்பா மதியம் வெறும் கொய்யா பழம் தான் வாங்கிட்டு போனா. அவ்வளவு சிறப்பான பழங்கள் நம்ம ஊர்ல இருக்கு. நண்பர்களே, தினம் பழங்கள் சாப்பிடுங்க. என்ன பழம் உங்கள் அருகாமையில் விளைகிறதோ அதுக்கு முக்கியத்துவம். உங்க வீடு பக்கத்துல எது விளையுது அதுக்கு ஃபர்ஸ்ட். இல்ல நம்ம ஊர் பழங்கள் பப்பாளி, கொய்யா, வாழை, மாதுளை எது கிடைக்குதோ எடுத்துக்கொள்ளுங்க. அது முதல் விஷயம். 2வது, நாம் சாப்பிடக்கூடிய மசாலான்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்பைசஸ், மணமூட்டிகள், அது தினம் இருக்கணும் நம்ம உணவுல. ஏதாவது ஒரு மணமூட்டி அநேகமா நம்ம ஊர் உணவுகள்ல வந்துடும். ஆனா இல்லாம இருந்துடக்கூடாது. அதை நீங்க குருமாவா தான் சாப்பிடணும் இல்ல, தேநீரா குடிக்கலாம். இஞ்சி, பூண்டு, புதினா, சீரகம், லவங்கப்பட்டை, கிராம்பு, வெங்காயம் அத்தனையும் உடலுக்கு நல்லது. ஹீலிங் ஸ்பைசஸ் அப்படின்னு ஒரு புத்தகம் டாக்டர் பரத் அகர்வால் எழுதியிருக்காரு. உலகம் முழுக்க அதிகம் விற்று தீர்த்த புத்தகம் அது. ஒரு இந்தியன் ஆரிஜின் அமெரிக்கன். அவர் 23 சாப்டர். ஒவ்வொரு சாப்டரும் பாத்தீங்கன்னா இஞ்சியை பத்தி, பூண்டை பத்தி, புதினாவை பத்தி, அந்த தாவரம் என்னது, அந்த தாவரத்தின் உட்பொருட்கள், அதுல என்ன கெமிக்கல் இருக்கு, அது எப்படி உடலில் பல நோய்கள், புற்றுநோய் உட்பட எதெல்லாம் குணப்படுத்துது, எந்த நோயை தவிர்க்கிறது, ஒவ்வொரு நாடுகளில் அதை எப்படி பயன்படுத்துறாங்க, எப்படி மருந்துகளை சேர்ந்திருக்கலாம் எழுதி அந்த அழகான புத்தகம். அது படிச்சுட்டு எனக்கு அவ்வளவு ஆனந்தம். நான் பல கட்டுரைகளை தமிழாக்கம் செய்து நான் இங்க கொடுத்தேன். அந்த புத்தகத்தை எழுதின ஆசிரியரை பார்க்கணும்னு ஆனந்தமா இருந்துச்சு. ஒரு தடவை அமெரிக்கா போற வாய்ப்பு கிடைச்சப்ப நேரம் அவரை தேடி போய் பார்த்து அவர் கூட அந்த புத்தகத்தை கொடுத்து ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டேன். அவ்வளவு சிறப்பான. அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த புத்தகத்தினுடைய கட்டுரைகள்ல முதல் ப்ரிஃபேஸ் அப்படின்னு முன்னோட்டம் எழுதுவார் இல்லையா, அதுல என்ன எழுதுறாரு அப்படின்னா, இதெல்லாம் நான் பெரிய பெரிய படி. அவர் வந்து ஜான் ஹாப்கின்ஸ் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர். நான் வந்து பல ரிசர்ச் பண்ணி என்னுடைய கொலீக்ஸ் பண்ணது பெரிய ரிசர்ச் எல்லாம் பண்ணி இந்த புத்தகம் எழுதியிருக்கேன். இதெல்லாம் படிக்காத, எம்பிபிஎஸ் படிக்காத, எதுவுமே பட்டப்படிப்பு படிக்காத எங்க அம்மா இத்தனையும் போட்டு என்னை வளர்த்ததுனாலதான் நான் இங்க வேலை செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு அவர் எழுதியிருக்காரு. அப்ப நம்ம அம்மா அப்பாவுக்கு நம்மளுடைய பாட்டிக்கு எதெல்லாம் நல்லது பிள்ளைக்கு கொடுத்தா நல்லதுன்னு அவங்களுக்கே தெரியும். அது நம்ம அமேசான்ல தான் தெரியணும், இல்லைன்னா கூகுள்ல போயிட்டு யாராவது டயட்டிஷியன் கேட்டு செய்யணும்னு அவசியம் இல்லை. நம்ம அம்மா அப்பாவுக்கு அந்த விஷயங்கள் தெரியும். அதை நாம பயன்படுத்திக்கிட்டா போதும். ஸ்பைசஸ் நிறைய எடுத்துக்கணும் நம்ம உணவுகள்ல, இனிப்புகளை தவிர்க்கணும், பழங்கள் நிறைய எடுத்துக்கொள்ளணும், 6 சுவை இருக்கணும்.
6 சுவை உணவுகள் இருக்கு. நம்ம என்ன பண்ணுவோம்னா ரொம்ப தூக்கலா இனிப்பு உப்பு, எதை எடுத்தாலும் இனிப்பா இருக்கணும் உப்பா இருக்கணும். இது நம்ம சாதாரணமா சாப்பிட்றதுல. அன்னைக்கு ஒரு வீட்டில் போயிருக்கேன், பாவக்காய் பொரியல் கொடுத்தாங்க. நான் ஏதோ குலோப் ஜாமான உதுத்து போட்டுருக்காங்கன்னு நினைச்சேன். பாவக்காவை வெள்ளம்லாம் போட்டு பாகு காட்டி அப்படியே, சார் நாங்க பாவக்காவை எப்பவும் ரொம்ப ஃப்ரை பண்ணி ஸ்வீட்டா பிளசண்டா நாங்க கொடுப்போம். நான் போடா புண்ணாக்கு, பாவக்காவை இப்படிலாம் கொடுப்பியா? பாவக்காய் கசக்கணும்டா. பாவக்காவினுடைய கசப்பு தான் உடலுக்கு நல்லது. அதை போய் நீ இனிப்பை போட்டு மாஸ்க் பண்ண, அதுனா மருந்தா? மருந்தை வந்து காஃப் சிரப் கொடுக்கணும்னா கொஞ்சம் வந்து சுகர் பேஸ்ல கொடுப்பாங்க. அது மருந்து உள்ள போகணுங்கிறதுக்காக ஒரு வெஹிக்கிள். பாவக்காய்க்கு இருக்கு வெஹிக்கிள் தேவையில்லை. நம்ம கசப்பா சாப்பிடணும், துவர்ப்பா சாப்பிடணும், இனிப்பு உப்பை குறைத்து கொள்ளணும், புளிப்பு காரம் மிதமா இருக்கணும். உங்க நல்லா யோசிச்சு பாருங்க, உங்க வீடுகள்ல தினம் சாப்பிடக்கூடிய உணவுல தினம் கசப்பு இருக்குமான்னு பார்த்தா நிறைய வீட்டுல இருக்காது. தினம் துவர்ப்பு இருக்குன்னா, துவர்ப்புனா என்னன்னு தெரியாது சார். நீங்க துவர்ப்பு தூப்புன்னு சொல்லி கொஞ்சம் போகும்போது சொல்லிட்டு போங்க சார் அது என்னதுன்னு. துவர்ப்புனா வாழைப்பூ, வாழைத்தண்டு, நெல்லிக்காய் வாயில போட்டா துவத்து கிடக்கிறது, நாவப்பழம் சாப்பிட்டா துவத்து கிடக்கும். துவர்த்திருத்தல், துவர்ப்பும் கசப்பும் தினம் இருக்கணும். துவர்ப்பும் கசப்பும் தான் சர்க்கரை வியாதி வராமல் தடுப்பதற்கான ஆக பெரும் சுவைகள். கருவேப்பிலை தினம் சாப்பிட்டுட்டு இருந்தா நமக்கு சர்க்கரை வருவதற்கான வாய்ப்பு குறையும். பாகக்காய் நிறைய சாப்பிட்டுட்டே இருந்தா நம்மளோட இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வராமல் இருக்க உதவி செய்யும். சோ அப்படி உணவுல 6 சுவை இருக்கட்டும், இனிப்பு உப்பை குறைச்சுப்போம். அதுவும் கெமிக்கல் இனிப்பு உப்பு வேண்டாம், நேச்சுரலா கிடைக்கக்கூடிய சர்க்கரை கொடுக்கக்கூடிய நாட்டு சர்க்கரையோ பனங்கருப்பட்டியோ எடுத்துக்கொள்வோம். உப்பு வந்து நல்ல கடல் உப்பு குறைவாக எடுத்துக்கொள்வோம். கசப்பும் துவர்ப்பும் அதிகமா எடுத்துக்கொள்வோம். புளிப்பும் காரமும் மிதமா மிதமா. ரொம்ப புளிப்பா சார் புளி குழம்பு, வத்த குழம்பு, கார குழம்புலாம் வேணாம், மிதமா இருக்கணும். புளி லைட்டா கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி காரம் பயங்கரமா, ஆந்திரா காரம் சார் எங்க வீட்டுல சாப்பிட்டீங்கன்னா கண்ணீர் வெடியும்னா, இன்னைக்கு உனக்கு கண்ணீர் வெடியும், அப்புறம் சுத்தி இருக்கவன்லாம் கண்ணீர் வெடிப்பான் சாப்பிட்டேன்னா. நல்லா புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? அதனால காரம்லாம் மிதமா சாப்பிடுங்க, புளிப்பு மிதமா சாப்பிடுங்க, இனிப்பு உப்பை குறைச்சிக்கிங்க, கசப்பு துவர்ப்பை கூட்டிக் கொள்ளுங்க. இது முக்கியம். பானம் என்ன குடிக்கலாம்? தினம் காலையில நான் வந்து 1 டம்ளர் பால் குடிக்கிறேன் சார், நல்ல போஷாக்கா வரணும். எங்க வீட்டுல சொல்லியிருக்காங்க, 1 கப் பாலாவது குடிச்சிட்டு போன்னு கொடுக்காங்கன்னா வேணாம். என்ன சார் அப்படி சொல்றீங்க? 1 கப் பால் குடிச்சா டாக்டர் பக்கமே போக வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. நீங்க என்ன சார் அப்படி சொல்றீங்கன்னா, பால் ஒரு ஃபங்க்ஷனல் ஃபுட். அவசியப்படுபவர்களுக்கு, காத்து வேகம் அடிச்சா பறந்துடுற மாதிரி ஒல்லியா இருக்கான், அவனுக்கு பால் கொடுக்கலாம். கிழங்காட்டம் இருக்கும், ஏற்கனவே எப்படி சாப்பிட்டா வெயிட்டை குறைக்கன்னு தெரியல, அப்படி இருக்கும், தயவு செய்து பால் குடிக்காதீங்க. பால் வேண்டாம். குழந்தைகளுக்கு 2 வயசு வரைக்கும் பால் ரொம்ப அவசியம். உங்க அம்மாவுக்கு மாதவிடாய் முடிவு வர்ற சமயம் 47 வயசு 48 வயசுனா அவங்களுக்கு எலும்பெல்லாம் கொஞ்சம் சுண்ணாம்பு குறையும், அந்த அம்மாவுக்கு வேணும். வேறு வியாதிகள்ல ரொம்ப மருத்துவர் சொல்றாருன்னா அன்னைக்கு கொடுத்துக்கோங்க. மற்றவங்க தினம் 1 கப் பால் குடிக்கிறேன் சார், பால் மட்டும் இல்லை சார், நான் காம்ப்ளான் போட்டு உயரமா வளர்ந்துருவேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை விட ஏமாத்த ஒண்ணுமே கிடையாது. உங்க அம்மாவும் அப்பாவும் அகஸ்தியரா இருக்காங்கன்னு வைங்க, நீங்க மட்டும் உசேன் போல்ட் மாதிரி உயரமா வந்துட முடியுமா? வர முடியாது. அகஸ்தியரோட 1/2 அடி கூட வரலாம், அவ்வளவுதான். அது உங்களுடைய உடல் பயிற்சி நல்லா இருந்ததுன்னா அகஸ்தியரோட 1/2 அடி கூட வரலாம். தாய் தந்தையுடைய உயரம், நம்முடைய தாய் மாமன் தாத்தா பாட்டி உயரம், அவங்கள ஒட்டி தான் நம்ம வர முடியும். அதுவும் நல்ல உடல் பயிற்சி செஞ்சா இன்னொரு 1/2 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர் கூடலாம். டிவியில விளம்பரம் போடுறான், காம்ப்ளான் போட்டா கிடுகிடுன்னு வளர்ந்துடலாம். அவன் கம்பெனி வேணா வளரும், காம்ப்ளான்ல வளராது. சில பேர்லாம் காம்ப்ளான் பக்கெட்ல கலக்கி தலையில ஊத்தி எல்லாம் குடிக்கிறாங்க, தலையிலன்னாலும் நடக்காது. அதுக்கு நம்ம ஊர் கம்பங்கூழ், கேழ்வரகு, ராகி, கம்புன்னு சாப்பிட்டீங்கன்னா அதுல கிடைக்கிற சிறுதானியங்கள் இருக்கக்கூடிய புரதங்கள்லாம் சேர்ந்து நல்லாவும் வளரலாம், புத்திசாலியாகவும் இருக்கலாம், எதிர்பார்த்தலோடும் இருக்கலாம். அப்படி வந்து உங்களுடைய ஒவ்வொரு வேளை உணவும் ஃபங்க்ஷனலா இருக்கணும்.